எடுத்துக்கொண்டு இப்பொழுது நம்ம தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பாடத்தினுடைய தலைப்பு பரலோகத்தில் இருந்து 18 அங்குலம் 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கான ஆதார வசனத்தை ஒரு முறை நம்ம படிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்துல வசனம் 8 முதல் 3 வரை நம்ம படிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த செய்தி நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொண்டால் ஒன்றையும் அறிவிக்க பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனின் அன்பு மொழிகளும் இவனும் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பாடத்துக்கான ஒரு ஆதார வசனத்தை சகோதரி வாசிக்க கேட்டோம். பாடத்தினுடைய தலைப்புக்கும் இந்த ஆதார வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத பல காட்டுங்களா. பொதுவாக வந்து பார்த்தோம்னா பரத்திலிருந்து 18 அங்குலம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல போட்டோம். நம்ம ஆங்கில மொழியில சொல்லணும்னா இன்ச்சஸ் நம்ம அளக்குறோம் இல்லைங்களா. டேப்ல இன்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, இத்தனை இஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுல அதான் தமிழ்ல 18 அங்குலம் இல்லைங்களா. அப்புறம் 7 சென்டிமீட்டர்ன்றது வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு இன்ச்சுக்குள்ள வரக்கூடிய அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 7 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அதாவது இன்ச்சஸை தான் சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். டோட்டலா நம்ம கவுண்ட் பண்ணோம்னா எவ்வளவு இன்ச்சஸ் வரும்? இன்ச்சஸ் 21 இன்ச் வரும் இல்லைங்களா. இதை அப்படி மனசுல வச்சுக்கலாம். ஏன் பிரிச்சிருக்கோங்கிறது கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ பரலோகத்திலிருந்து 18 சென்டிமீட்டர், அதாவது 18 அங்குலம் 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சகோதரி இந்த ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கிட்டோம் இல்லைங்களா. ஆதார வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க கொரிந்து சபைக்கு எழுதும் போது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்துல 2 காரியத்தை அங்க உள்ளடக்கி பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா அறிவு, இன்னொன்னு அன்பு இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும். அங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுல ஏதோ ஒரு விஷயம் வரும்போது அங்க 2 விஷயங்களை அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வரதை பார்க்கிறோம். அதுல ஒண்ணு நாலேஜ் இல்லைங்களா, அறிவு. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா அன்பு. கரெக்டுங்களா. இப்போ அந்த வசனத்தை நம்ம எப்பவுமே பொதுவா வந்து வாசிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஆனா அதுக்குள்ள ஏன் அந்த ஒரு விஷயத்த அங்க தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நாள்ல நம்ம நிதானிக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் நம்ம இங்க இருக்க போறோம். அந்த வசனத்தை நம்ம மீண்டும் படிக்கலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியும். அப்படின்னா இங்க என்ன அறிவு இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எந்த அறிவு இங்கே பேசப்படுறதில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் உலகத்தினுடைய இஸ்ரேலினுடைய அறிவுன்னு சொல்லலாம். உலகத்தினுடைய அறிவை பத்தி இங்க என்ன பண்றது இல்லைன்னா பேசப்படுறது இல்லைங்களா. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படிங்கறத எதை மையமா வச்சு சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய கட்டளைகள் இருக்கு இல்லைங்களா. அப்போ நமக்கு தெரியும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இப்போ ஒரு அறிவு இருக்கு அப்படின்னு கொரிந்து சபையை பார்த்து சொல்றாருன்னா, அதை புசிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா வந்திருக்கு. எதன் அடிப்படையில வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியத்தினுடைய அடிப்படையில இப்ப உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா. அப்ப இங்க பேசப்படக்கூடிய அறிவு உலக அறிவா, சத்தியத்தின்படியான அறிவா? சத்தியத்தின்படியான அறிவு இல்லைங்களா. இந்த அறிவு என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவு அதாவது உலக அறிவை பத்தி இங்க பேசுறது இல்லை. உலக அறிவை நம்ம விட்டுறலாம். சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய அறிவு என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா இருமாப்பை என்ன பண்ணுங்க உண்டாக்கும் இல்லைங்களா. இப்ப நமக்கு சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய அறிவு இருமாப்பை உண்டாக்கும்னா அந்த அறிவு நமக்கு தேவையில்லைங்க. நீங்க பேசுவீங்க எனக்கு தெரியும், தேவையில்லை இல்லைங்களா. கரெக்டா இல்லைங்களா. ஏன்னா அவரே ஒரு கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அறிவோ இருமாப்பை உண்டு பண்ணும், அன்போ அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எது நமக்கு தேவை? அன்பு தான் தேவை இல்லைங்களா. சரி, ஓகே, அன்பு தான் தேவை. இந்த பக்கம் சகோதர சகிட்டு தான் சொல்றீங்களா? அன்பா அறிவா? நமக்கு அன்பு. ஓகே, ஒரு முடிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்போ நமக்கு எது அவசியம் அப்படிங்கிறதுல இங்க சொல்லப்பட்ட விஷயத்த, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன பண்றாருன்னா ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்போ என்ன பண்ணுங்க பக்தி விருத்தி உண்டாக்கும். அதை நம்ம வேறு விதமா கேட்கும்போது எது முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்துட்டீங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்து உங்களுக்கு கேள்வி கேட்டோம்னா, அறிவு நமக்கு தேவையில்லையே. இப்பதான் அன்புன்னு சொன்னோமே. என்ன சிஸ்டர்?
நம்ம மாநாடுகள் நடத்தும் போது பட்டிமன்றம் வைப்போம் இல்லைங்களா? கடைசியில ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம பிரதர்ஸ் என்னதான் பண்ணுவாங்கன்னா, 2ம் தேவைன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருங்க? அப்படி கேட்கும்போது அப்படியும், அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அறிவு வந்து ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வர்ற மாரி இருக்கு. ஆனா அன்பு கொண்டு வர்றதில்ல அப்படிங்கிற மாரி பவுல் சொல்லும்போது, இத நம்ம ஆராயக்கூடியவங்க நம்ம இருக்கணும். இப்ப நமக்கு கேட்கும்போது, அறிவு வேணாங்கிற மாரி தானே தோணுது. அறிவு போதுங்கிற மாரி தானே தோணுது. இந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 ம். எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் ம். வேறொருவருக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். பாருங்க ஒருத்தருக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவருக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் வந்து எப்படி வந்திருக்கோம்னா, அடிப்படை சத்தியம் தெரிஞ்சு தானே வந்திருக்கோம். அடிப்படை சத்தியத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அன்பை தெரிஞ்சுக்கிறோமா? அறிவை தெரிஞ்சுக்கிறோமா? அறிவை தானே தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? அறிவை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்ப நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வர்றோம்? அறிவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறோம். அதனால கொஞ்சம் பார்த்தோம்னா, அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிரதருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு வைங்க. ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட இருக்கிறத முழுமையா குடுத்தா தான் அந்த பிரதருக்கு என்ன பண்ண முடியும்னா, அந்த பிரதர் ஜீவிக்க முடியுங்கிற சூழ்நிலை வருதுன்னு வைங்களேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்பு நிமித்தமா? உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? குடுத்தா தான் அவர் ஜீவிக்க முடியும். சரிங்களா? உங்களோட உள்ளது எல்லாத்தையும் குடுத்தா தான் ஜீவிக்க முடியும். இப்ப நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? அறிவு யூஸ் பண்ணுவீங்க. சரி, அறிவை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அன்பு வேணாமா? இப்ப நம்ம தான் சொன்னோம். அன்பு தானே பிரதானம்னு சொன்னோம். என்ன யோசிப்போம்? எல்லாத்தையும் குடுத்துட்டா, எல்லாத்தையுமே அவரு குடுத்துட்டா, எனக்குன்னு ஒரு புது சிருஷ்டி இருக்கு. இல்லைங்களா? அந்த புது சிருஷ்டிய நான் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது எது? அன்பா? அறிவா? ஆ. பாருங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அன்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எளிதா போயிட்டோம். ஆனா என்ன தேவைங்கிறத பார்க்கும்போது, அறிவு தேவை. சரி, என்னதான் முழுமையா அகாப் அன்பு இருக்கு. பூராத்தையும் குடுத்துட்டோம்னு வைங்களேன். ஆனா இங்க ஒரு புது சிருஷ்டி இருக்குங்கிற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா? அது கடைசி வரைக்கும் தேவை. தேவையே தேவையில்லைங்களா? தேவை. அப்படின்னா அன்பு தேவை இல்லையா? சரி, என்னதான் அறிவு இருந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் வேறு விதத்துல சொல்லும்போது வசனம் படிச்சிடலாம் பாருங்க. இந்த பக்கம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 8 ம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. ம். இவைகளில் அன்பே பெரியது. பாருங்க மறுபடியும் எந்த பக்கம் பார்த்தோம்னா, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? அன்பே பெரியது. சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அன்றாட ஜீவியத்துல இல்லைங்களா? அன்றாட ஜீவியத்துல நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறதுலயும் அங்க பார்க்கும்போது அறிவு எந்த அளவுக்கு தேவை? படிச்சிடலாம் சிஸ்டர் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 5 ம். அவைகளால் நாங்கள் கர்த்தங்களையும் ம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் ம். எழுதுகிற ம். எல்லா பாருங்க, மேட்டிமைகளையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற. இப்ப எனக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த பெருமைய நான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? அன்பு வச்சு கண்டுபிடிப்பேனா? அறிவு வச்சு கண்டுபிடிப்பேனா? அன்பு வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? எனக்குள்ள வந்து பெருமை வந்துருச்சு. எந்த அறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? உலக அறிவை நான் பேசுறது இல்ல. இந்த இடத்துல ஃபுல்லா பேசுறது சத்திய அறிவு. சத்திய அறிவு எனக்குள்ள இருந்தா மட்டும் தான் எனக்குள்ள பெருமை வருதுங்கிறத என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக உருவாகக்கூடிய எல்லா மேட்டிமைகளையும், தர்க்கங்களையும் நாங்க என்ன பண்றோம்னா, சிறைப்பிடிக்கிறோம். எத வச்சு இவர் சிறைப்பிடிச்சிருப்பாரு? இப்ப ரோட்ல பவுல் போறாரு. போகும்போது தேவனுக்கு விரும்பாத ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. இப்ப அத வந்து இருதயத்துக்குள்ள கொண்டு போகக்கூடாது. சிறைப்பிடிக்கணும். எத வச்சு பிடிச்சிருப்பாரு அவர்? அன்ப வச்சு சிறைப்பிடிச்சிருப்பாரா? அவர் படித்த அறிவு வச்சு சிறைப்பிடிச்சிருப்பாரா? படித்த அறிவு வச்சு. அப்ப அறிவுங்கிறதும் கூட வந்து பார்த்தோம்னா, தேவை. ரொம்ப அவசியமா காணப்படுது இல்லைங்களா? இன்னொரு வசனம் படிச்சிடலாம் பாருங்க. ம். தேவனை அறியலாம். அப்ப அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு, அன்ப அங்க இது பண்ணலைன்னா, நம்ம பார்க்கிறோம். அன்பு இல்லாதவன் என்ன பண்றது இல்ல? தேவனை அறியறது இல்ல. இல்லைங்களா? இன்னொரு இந்த பக்கம் அறிவுல போய் பார்த்தோம்னா, நாளைக்கு ராஜ்யத்துல தேவன் செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனம் படிச்சிடலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ம். சத்தியத்தை அறிகிற அன்பை அடையவும் ம். சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னா, முதல்ல அவங்களுக்கு எந்த அறிவை கொடுக்கணும்? ராஜ்யத்திலேயும் அறிவுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக ஒரு மேன்மையான இடத்த அங்க தேவன் வச்சிருக்கிறத பார்க்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்படியே இந்த பக்கம் அன்புங்கிற விஷயத்துல வந்து பார்த்தோம்னா, நான் என்னதான் சகல அறிவை அறிந்திருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா,
ஒன்றுமே இல்லை. இவ்வளவு பேலன்ஸ் பண்ணி பேசக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் கொரிந்தியர்ல மட்டும் அறிவு இருமாப்பை உண்டு போகணும்னு எழுதும்? கரெக்டா இல்லைங்களா? ஆனா அறிவுங்கிறது எல்லா காலத்திலையும் தேவை. அன்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு கன்க்ளூட் அங்க கொடுத்துட்டாரு. கரெக்டா இல்லைங்களா? இங்க எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே யார் எழுதுனது வசனங்கள்? தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமா யார் மூலமா கொடுத்திருக்காங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தான். இல்லைங்க, இங்க ஏதாவது அறிவுக்கு ஒரு கன்க்ளூட் கொடுத்திருக்காரா மத்த இடங்கள்ல? ஆனா கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரத்துல அங்க என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவுக்கு ஒரு கன்க்ளூட் கொடுத்துட்டாரு. அறிவு என்ன பண்ணிரும்? இருமாப்பை உண்டு பண்ணும். அன்போ பக்தி விருத்திய என்ன பண்ணும்னா உண்டாக்குன்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், அறிவு இருமாப்பை உண்டு பண்ணுதா? அன்பு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுதா? சரி, இப்ப நம்ம உங்கள்ட்ட கேட்டுடலாம். அன்பு நம்முடைய சரீரத்துல எது சம்பந்தப்பட்ட விஷயம்? அறிவு எது சம்பந்தப்பட்ட விஷயம்? யாரோ சொல்றீங்க? இருதயம் இல்லைங்களா? நான் ஒரு படமாவே போட்டுறேன் புரிந்துக்கிறதுக்காக. சரிங்களா? அறிவு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மூளை. சரி, அன்பு மனசே சரியில்லைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நம்ம வரும்போது கூட நாங்களும் பிரதரும் பார்த்தோம் இல்லையா? பிரதர் பார்த்தோம் இல்லைங்களா? பிரெயின் அண்ட் ஹார்ட் டாக்டர் பார்த்தோம் இல்லைங்களா வரும்போது? இல்லைங்களா? அப்ப இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பார்க்கிறோம். ஒண்ணு இங்க நம்ம பொதுவா கை காட்டிடுறோம், பின்னாடி பார்க்கலாம். இந்த மூளை இருக்கு பாத்தீங்களா? இந்த மூளை அறிவு, இந்த மூளைய ஒரு காலகட்டம் வரைக்கும் கண்டுபிடிக்கும் போது இந்த மூளை என்னதான் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அறிவு உள்ள காலங்கள்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மூளை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு கூலிங் சிஸ்டம் மாதிரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எப்படி இந்த ரேடியேட்டர் இருக்கு இல்லைங்களா கார்ல, அந்த ஆயில் போய் இன்ஜின் சூட எல்லாம் தணிக்கிறது மாதிரி இந்த மூளை வந்துட்டு உடலுடைய பாகத்துல, மனிதனுடைய உடல் பாகத்துல மூளை வந்து ஒரு கூல் பண்ணக்கூடிய ஒரு ரேடியேட்டர் மாதிரி நினைச்சிட்டாங்க அறிவே இல்லாத காலத்துல. இந்த இதை சரியா கண்டுபிடிக்க மூளையை முதல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நமக்கு சளி அதிகமாயிருச்சுன்னு வைங்களேன், சளி அதிகமா என்ன வருது, வெளியில வெள்ளையா வருது இல்லைங்களா? அது வெளியேறாம போய் என்ன பண்ணிருக்குங்க, ஒரு கட்டியாகி மூளையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல இந்த மூளையை பத்தி நாலேஜ் இல்லாத டைம்ல இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. அப்புறம் நல்ல இதை பத்தின கண்டுபிடிப்புகள் அதிகமாகும் போது இந்த மூளைக்கே உண்டான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த மூளையினுடைய திறனை வந்து நம்ம நிறைய பேசிக் சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா ஒரு மூளையோடைய சாதாரண மனிதனுடைய மூளையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த என்சைக்ளோபீடியா இருக்கு இல்லைங்களா? அதுல அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் களஞ்சியம். ஏதாவது ஒரு உண்மையான ஒரு விஷயம் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுல இருந்து எடுக்கலாம். இப்ப அதுல எடுக்கும்போது அந்த தகவல் சேகரிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த மேட்டர் எல்லாம் சேகரிக்கக்கூடிய விஷயத்த என்ன பேர் வச்சு சொல்றாங்கன்னா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. சரி, இந்த ஒரு பிரிட்டானிக்கா அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல போட்டுட்டாங்க பாருங்க, எவ்வளவு மில்லியன் வேர்ட்ஸ் சேவ் பண்ணுமா? அது 40 மில்லியன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எவ்வளவு சொல்லலாம்? நமக்கு தெரிஞ்சது ஆங்கிலத்துல 27 24 20 புரியல 26 எழுத்து இல்லைங்களா? ஆனா இதுல எவ்வளவு எழுத்து பண்ணலாமா? 40 மில்லியன் வேர்டு ஒரு பிரிட்டானியாவுக்கு அந்த களஞ்சியத்துல அந்த ஸ்டோரேஜ் என்ன பண்ணலாம்னா பண்ணலாமா? அப்புறம் வந்து பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2350 பக்கம். அதுக்கப்புறம் டாபிக் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளவு கொடுத்துருக்காங்க ஒரு பிரிட்டானிக்கா. சரி, இது வந்து அவங்க வச்சிருக்காங்க இல்லைங்களா ஸ்டோரேஜ், அந்த ஸ்டோரேஜோட ஒரு பிரிட்டானிக்காவுடைய விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒன்றைய மாதிரிலாம் பை பண்ணி அதுல தங்களுடைய கம்பெனியோட விஷயங்கள்லாம் சேகரிச்சு வைக்கிறாங்க. சரி, இது ஓகே. இது ஏன் நம்ம போட்டிருக்கோம்னா மனிதனுடைய மூளை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 15,000 மில்லியன் பிரிட்டானிக்கா. மில்லியன் பிரிட்டானிக்கா அப்படின்னா மனிதனுடைய மூளை எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணலாம் இல்லைங்களா? சரி, இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி. ஒரு 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 போன வாரம் என்ன சாப்பிட்டீங்க? போன வாரம் என்ன சாப்பிட்டீங்க? யார் சொல்ல முடியுமா? போன வாரம் வந்து ஒரு புதன்கிழமை என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. சரி, இப்ப கொஸ்டின் நான் மாத்தி கேட்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி கன்வென்ஷன்ல இந்த ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாதுங்களா? உங்க பீரோல திறந்த உடனே நிறைய ட்ரெஸ் இருக்கும். அதுல பர்டிகுலரா இந்த சட்டை இந்த கன்வென்ஷனுக்கு எடுத்ததுங்கிற ஞாபகம் இருக்கா? இருக்கு இல்லைங்களா? இது தேவையான தகவல்களை சேகரிக்கும். 5 வருஷத்துல எவ்வளவு நிகழ்வுகள் வந்து போயிருக்கு.
எத்தனை பிரச்சனைகள் வந்து போயிருக்கு. ஆனா எப்படி அது ஸ்டோர் ஆகுது? கரெக்டா இல்லைங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நமக்கு பட்டுச்சேலை ஞாபகத்துக்கு வருதா இல்லைங்களா? வருதா இல்லைங்களா? 10 வருஷத்துக்கு எடுத்த முன்னாடி வாங்கின ஏதோ ஒரு பொருள் ஞாபகம் இருக்கு. அப்ப தேவையான விஷயங்கள நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம மூளை சேகரிக்க வைக்க முடியும். காலங்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு விஷயமானாலும் சரி. அப்ப இந்த மாரி 15,000 மில்லியன் பிரிட்டானிக்கா அளவு நம்மளுடைய மனிதனுடைய என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, இந்த மூளை இருக்கு. இல்லைங்களா? அப்ப மனிதனுடைய அந்த சரீரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு சொல்லி பார்க்கிறோம்? மூளை. மூளை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? கஷ்டம் இல்லைங்களா? சரி, இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போலாம். எது முக்கியம் மனிதனுடைய சரீரத்துல? மூளையா? இருதயமா? இதயமா? என்ன சிஸ்டர்? மறுபடியும் பட்டிமன்றத்துக்கு போயிட்டீங்க. 2மே தான். எது முக்கியங்கிறத இப்ப பார்க்கலாம் பாருங்க. பாருங்க, இந்த மூளைக்கு 20% ஆக்ஸிஜன் வேணும். இல்லைங்களா? அத அத குடுக்க வைக்கிறது எதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹார்ட். ஹார்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நெறைய விஷயங்கள பண்றோம் இல்லைங்களா? இந்த ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி எல்லாமே போகும். சரி, ஓகே. இப்போ ஹார்ட் நின்னு போச்சுன்னா, ஹார்ட் நின்னு போயி மூளை மட்டும் இருக்குன்னா, என்ன பண்ணலாம்? அந்த மனிதன உயிர் பிழைக்க வைக்கலாமா? முடியாதா? முடியாது. சரி, ஹார்ட் நின்றுச்சு. அவருக்கு வந்து சிபிஆர் சிஸ்டம் குடுக்குறாங்கல்ல, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவுன்னு. குடுத்தா இதயம் மறுபடியும் என்ன பண்ணிருது? நின்னு போன இதயம் மறுபடியும் என்ன பண்ணுது? செயல்படுது இல்லையா? இப்போ வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த சதை இதயத்த கழட்டிட்டு, பிளாஸ்டிக் இதயம் என்ன பண்றாங்க? பொறுத்துற அளவுக்கு இன்னைக்கு என்ன வந்திருக்கு? டெக்னாலஜி வந்திருக்கா? வரலைங்களா? வந்திருக்கு. கரெக்ட்டா இல்லைங்களா? இப்போ மூளை நின்னு போச்சுன்னா கூட, அத மீண்டும் செயல்படுத்த வைக்கக்கூடிய எல்லாமே வந்திருக்கு. ஆனா மூளை இருக்கு பார்த்தீங்களா? மூளை. மூளை செத்து போச்சுன்னு வைங்களேன். அத உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இன்னைக்கு வந்திருக்கான்னா, எதுவுமே இல்ல. இப்ப பொதுவா வந்து பார்த்தோம்னா, ஒரு மனிதன் இறந்து போயிட்டாங்கிறத எப்படி கணக்கிடுறாங்க? இதயத்த வச்சா? மூளைய வச்சா? ஹார்ட் பீட் வச்சு கணக்கு போடுறாங்க சிஸ்டர். ஆனா அது சிபிஆர் குடுத்தாவோ, வேற ஏதோ ஒண்ணு பண்ணாவோ வர வைக்க முடியும். ஆனா அதே டைம்ல மூளைக்கு உயிர் இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். இன்னைக்கு மருத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, மூளைக்கு இருந்து இதெல்லாம் இல்லாம இருந்தா ஓரளவுக்கு என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். ஆனா மூளை செத்து போயி, இதயம் மட்டும் இயங்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அவர் எப்படித்தான் இருப்பாரு? கோமா. எவ்வளவு நாளைக்கு இந்த கோமா நிக்கும்? அ? ஆ அவ்வளவுதான். இல்லைங்களா? அப்ப வந்து பார்க்கும்போது, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதனுடைய இறப்ப எத வைத்தே அதிகமான சதவீதம் கணக்கிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹார்ட் கிடையாது. எதுன்னு சொல்லி பார்க்கும்போது, மூளை. அதுக்காக நம்ம ஹார்ட் வந்து வேலை அதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அதிகமா எதுதான் சொல்லி பார்த்தோம்னா, எதுதான் சொல்லி பார்க்கும்போது, இங்க மூளை. இல்லைங்களா? ரத்தத்த பம்ப் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனா அதிகமான செயல்பாடு இதயத்தை வைத்து அல்ல. இல்லைங்களா? சரி, நமக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்றோம்ல. பாயிண்ட்க்கு வரலாம். மனசு வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? மனசு வலிக்குதுன்னு சொல்றோம்ல. எத வச்சு சொல்றோம்? அ மூளைய வச்சு சொல்றோமா? இந்த இதயத்த வச்சு சொல்றோமா? அ மூளைய வச்சு. கரெக்ட்டுங்களா? சரி, இப்ப பாருங்க. இப்ப நீங்க ஒரு பயந்துட்டீங்க. நீங்க ஒரு பயந்த உடனே, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துட்டீங்க. பயந்த உடனே உங்க ஹார்ட் என்ன ஆகும்? ஏன் அந்த மாரி ஆகுது? மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம். மூளையில இருந்து ஒரு சிக்னல் போகாத வரைக்கும் இதயம் எப்படித்தான் இருக்கும்? அங்க மூளைக்கு பிரச்சனைனா தான் இங்க எது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, படபடக்க ஆரம்பிக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா இங்க எது முக்கியம்? மூளை தான் முக்கியம். இல்லைங்களா? அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தோம்னா, இதுக்குள்ள தான் இருக்குன்னு தேவனே சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாத்துங்க. இப்போ அறிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கு. மூளையில இருக்கு. அத இயக்கக்கூடிய கருவி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழ இருக்கு. இல்லைங்களா? இந்த விஷயங்கள இதுக்குள்ள தேவன் எண்ணற்ற விஷயங்கள அடக்கி வச்சிருக்காரு. சாதாரண உலக மனிதன். இல்லைங்களா? இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயத்த தேவன் வேற யாருக்குமே செய்யல. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்லா கவனிச்சு பாருங்க. கை இல்லாம ஒரு மனிதன் இருந்துரலாம். கால் இல்லாம இருந்துரலாம். கண் இல்லாம இருந்துரலாம். இதயமோ, மூளையோ இல்லாம எந்த மனிதனாலும் இருக்க முடியுமா? இதயம் இல்லைங்க. ஆனா மூளை இருக்கு. அவர் இருந்துருவாருன்னு சொல்ல முடியுமா? சரி, மூளை இருக்கு. இதயம் இல்ல. இதயம் இருக்கு. மூளை இல்ல. அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னா, முடியவே முடியாது. அப்ப இந்த ஒரு விஷயத்த தேவன் அற்புதமா யாருக்கு பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிதனுக்கு பண்ணி வச்சிருக்காரு. அதனால தாவீது சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியினார். சரி, மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா? அவன் நிறைய வீடு கட்டணும்னு நினைக்கிறான். என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைக்கிறான். எலன் மஸ்க் எடுத்துக்கலாமா? அவர் இன்னும் என்னென்னலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிறைய என்ன பண்ணிட்டு இருக்காரு? பண்ணிட்டு இருக்காருல்ல. என்னென்னமோ யோசிக்கிறாருல்ல.
அவன் இன்னைக்கு வந்து ராக்கெட் போற ஸ்பீடை விட வேற மாதிரி அந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எதுக்குள்ள அடங்கும்? மூளைக்கும் இந்த இதயத்துக்கும். அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் அந்த அவனுடைய வாழ்க்கையை. கரெக்டுங்களா? யாரா இருந்தாலும் சரி. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இன்ச்சஸ் என்னைக்கா கனெக்ட் பண்ணிருக்கோமா? ஒண்ணு வேணாம். நம்ம இதயம் எங்க இருக்குங்க? இங்க இருக்கா? மூளை இங்க இருக்கா? இது அளந்து நீங்க வீட்டுல போய் பாருங்க. எவ்வளவு வரும் தெரியுங்களா? சராசரி மனிதனுக்கு 18 அங்குலம் வரும். கொஞ்சம் கம்மினா ஒரு 17 அங்குலம். 17 அங்குலம் இல்லைன்னா 18 அங்குலம். லிட்டரலா எடுத்துக்கிட்டோம். நானும் லிட்டரலா உள்ள மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை அடங்குறதே எதுக்குள்ள பார்த்தோம்னா இதுக்குள்ள. அவனுடைய தீமையாகட்டும், அவனுடைய நன்மையாகட்டும், அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை பலத்தின் மிகுதியாக நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவனுடைய ஆயுள் நாள் முழுவதும் இந்த 18 அங்குலத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி அவனால என்ன பண்ண முடியாது. இந்த 18 அங்குலத்துக்குள்ள தேவன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தை தாண்டி அவனால எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. ஆனா பாருங்க, இந்த 18 அங்குலத்துக்குள்ள தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய எவ்வளவு இதா பண்ணிருக்காரு. இந்த 2 இருந்தா போதும். மற்றவைகள் இல்லைனாலும் கூட மனிதனால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நம்ம பாக்குறோம், கால் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. இடுப்பு வரதா இருக்கு, அவங்க அதுல என்ன பண்றாங்க? போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த 18 அங்குலத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? நடந்துகிட்டு இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கண் இருக்காது, ஆனா இந்த 18 அங்குலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படினார். இது தேவன் கொடுத்தாலே ஒழிய வேற ஏதாவது நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் செய்வோமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தேவன் அவனுக்கு இப்படிதான் இருக்கணுங்கிறத என்ன பண்ணிட்டாங்க? அவனுடைய உருவ அமைப்பு இப்படிதான் இருக்கணுங்கிறத தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அப்ப இந்த 18 அங்குலம் இல்லாம உலக ஜனங்கள் மட்டும் இல்ல, நாம ஒரு புது சிருஷ்டி சுமந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த புது சிருஷ்டிக்கு இந்த 18 அங்குலம் தேவையில்லைங்களா? தேவையில்லை நம்மளால சொல்ல முடியுமா? புது சிருஷ்டியை வழி நடத்துறதுக்கு இந்த 18 அங்குலம் தேவையானா நிச்சயமா தேவை. இது இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா பண்ணவே முடியாது இல்லைங்களா? இப்போ இது அப்படியே மனசுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம், 18 அங்குலம் கண்டுபிடிச்சோம். ஆனா இன்னும் ஒண்ணு இருக்கு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. இந்த 18 அங்குலம் நார்மலா தேவன் படைத்த படைப்புல எல்லாருக்குமே செயல்படும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல செயல்படாம அவங்க தப்பிக்கவே முடியாது. நாமளும் அப்படித்தான். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர். இது என்னங்கிறத தான் இப்ப என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இந்த 7 சென்டிமீட்டர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் வசனம் 8. இதோ என் நாட்களை 4 விரற்கடை நிறைவாக்கினீர். என் ஆயுசு ஒரு பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. 4 விரல் கடைங்க என்ன சொல்லலாம்? 4 விரல் கடை என்ன சிஸ்டர்? பாருங்க, இதுதான் 4 விரல் கடை. இது 4 விரல் கடை. இது எவ்வளவு சென்டிமீட்டர் வரும்? ஒரு சிலருக்கு 8 சென்டிமீட்டர் வரும், ஒரு சிலருக்கு 7 சென்டிமீட்டர் வரும். சராசரியா ஒரு 25 மனிதனுடைய இதை எடுத்து பார்த்தோம்னா என்ன கணக்கு வரும்னு சொல்லி பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர். பின்னாடி உட்கார்ந்துருக்கிற பிரதர்ஸ் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய இருக்கு, வண்ணமா இருக்கும் இல்லையா? பெருசா சராசரியா உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 7 இன்ச்சு கொஞ்சம் கூட வரும். சரிங்களா? இதுக்குள்ள தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க சொல்றாரு, இதோ என் நாட்களை என்ன பண்ணிருக்கீங்க? 4 விரல் கடை ஆக்கிருக்கு. இந்த 4 விரல் கடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர். இப்போ இதை எழுதும்போது தாவீதுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? இதை எழுதும்போது, இந்த சங்கீதம் எழுதும்போது தாவீதுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? தாவீது எப்பதான் சங்கீதம் எழுதினாருன்னா அவர் ஆடு மேய்க்கும் போது, மாடு மேய்க்கும் போதெல்லாம் எழுதல. பின்னாடி ஒரு இளைப்பாறுதல் காலம் கிடைக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில உள்ளதெல்லாம் எழுதுறாரு. நான் இளைஞனா இருந்தேன், இப்ப முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் அப்படிலாம் எழுதுறாரு இல்லைங்களா? அப்போ இவர் என்ன எப்ப எழுதியிருக்கணும்? கண்டிப்பா இது என்னுடைய ஆயுசு நாட்களை 4 விரல் கடை ஆக்கின ஒரு இளைஞனுடைய காலத்துல ஒரு 25 வயதுல அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்குமோ அப்ப எழுதியிருக்கணும். என்ன பண்றாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லும்போது என் நாட்களை 4 விரல் கடை ஆக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 7 சென்டிமீட்டரை என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்க போறோம். அதை நம்ம பார்க்கணும். இந்த 7 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த 3 இன்ச்சஸ் வரக்கூடிய விஷயம். சரி, இப்போ நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 7 சென்டிமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி மட்டும் தான் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. வசனம் மறுபடியும் படிக்கலாம் பாருங்க.
ஒன்று போல பிதர்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறிக்கிற செய்தி நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பாருங்க, அறிவோ இருமாப்பை உண்டாக்கும், அன்போ என்ன பண்ணும்னா பக்தி விருத்தியை உண்டாக்கும். சரி, இப்போ அறிவு அன்பு ரெண்டு வச்சாச்சு. ரெண்டுமே எங்கதான் இருக்கு? நம்ம உடம்புல. நம்ம உடம்புல எங்க இருக்கு அறிவு அன்பு? என்ன சிஸ்டர்? கரெக்ட், ரெண்டுமே எங்கதான் இருக்குன்னா மூளையில தான் இருக்கு. நம்ம பொதுவா பேச்சு வழக்குல என் மனசை என்ன பண்ணுது, வலிக்குது அப்படின்னா கை காட்டுவோம். ஆனா எங்கே சொல்லி பார்த்தோம்னா இது வந்து இங்க உணர்ச்சிகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனா எல்லாமே இங்கதான். அறிவு எதுக்கு, அன்பு எதுக்கு? நான் வந்து ரொம்ப கடினமான ஒன்று கேள்வி கேட்கல, நீ கொஞ்சம் பேசலாம் என் கூட. ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு. அப்படின்னா தகவல் சேகரிப்புன்னு சொல்லலாமா? சரி, அன்புங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது, ஃபீல் பண்ணலாம், உணர்வுன்னு சொல்லலாமா? சரி, இப்போ அன்பு வந்து தகவல் சேகரிக்கிறதுக்கு, அன்பு வந்து உணர்வுகளை அங்க நம்ம உணர்றதுக்கு அல்லது வெளிக்காட்டுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரெண்டுமே நம்மளுடைய மூளையில எங்க இருக்கு? ரெண்டுமே எங்க இருக்கு நம்ம மூளையில? அது எங்கிட்ட கேட்டா அப்படிதானே? ரெண்டுமே தலையில இருக்குன்னு பிரதர் என்ன பண்ணிட்டாருங்க, தலையில தான் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது வந்து பார்த்தோம்னா ஞானம், அறிவு இல்லைங்களா, இது எல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமூளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வரக்கூடியது பெருசு, இதுதான் பெருமூளை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விரிவான வார்த்தைகள்லாம் இருக்கு, நீங்க நெட்ல படிக்கிறதா படிச்சுக்கலாம். பிஎஃப்சி இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க. இதுலதான் இங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல நமக்கு. நம்ம ஒரு வண்டியில போகும்போது நம்ம போறோம் இல்ல, இப்படி வச்சுக்கலாம், இங்க இருந்து இதை தாண்டறதுக்கு ஒரு பெரிய குழி இருக்கு, தாண்டி இல்லாம தாண்ட முடியாதா அப்படிங்கறத நமக்கு சொல்றது எது? அறிவு இல்லைங்களா? அது எல்லாமே இங்கதான் இருக்கு. தேவன் நமக்கு ஞானம் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா இங்கதான் ஸ்டோர் ஆகுது. நம்மளுடைய டிவைன் ஸ்பாட் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நெத்தி, இங்க இருந்துதான் அங்க வருது இந்த பிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமூளை. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது. அதாவது இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லைங்களா, முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இங்க பாருங்க, இதுக்கு பேரு பிஎஃப்சி. இது வந்து பெருமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? இங்கதான் இங்க என்ன சேகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாமே, இது அப்படியே கொஞ்சம் படிங்க சிஸ்டர். இங்க போட்டு பாத்தீங்களா, ப்ராப்ளம் சால்விங், இன்ஹிபிஷன், பர்சனாலிட்டி. போதும் சிஸ்டர், போதும். இந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து மோட்டார் பிளானிங். மோட்டார் பிளானிங்னா ஒண்ணும் இல்லை, இப்ப சொன்னோம்ல குழி, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, வேகமா போயிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்ல உங்களுக்கு நேரம் ஒரு லாரி வருது, என்ன பண்ணுவீங்க? இப்ப நேரம் கொண்டு நான் என்ன பண்ணிடுறேன், அதுலயே விடுறேன் பாரு. என்ன பண்ணுவோம்? தப்பிக்கிறதுக்கு உடனே பிரேக் போடுவோம், இண்டிகேட்டரை போட்டு என்ன லெஃப்டோ ரைட்டை கட் பண்ணுவோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தோம்னா மோட்டார் பிளானிங் இல்லைங்களா? இது உடனே அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா செயல்பட்டு போயிடும், லெஃப்டோ ரைட்டை கட் பண்ணி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கணும் இல்லையா, மோட்டார் பிளானிங் இல்லைங்களா? இது எல்லாமே எங்கதான் இருக்குன்னா இங்கதான் இருக்கு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இப்ப நான் பாருங்க 2x2 15, 2x2 15 கரெக்டா? என்ன சிஸ்டர், எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதை நீங்க என்ன பண்றீங்க, எப்படி சால்வ் பண்றீங்கன்னா தகவல் சேகரிப்பு என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணும் ப்ராப்ளம். கரெக்டுங்களா? கரெக்ட் தானே? இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன், நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் முடிக்கலாம். என்ன சிஸ்டர்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மூளை இல்லைங்களா? ஆனா நான் என்ன போட்டிருக்கேன், லைவ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இது ப்ராப்ளம் சால்விங். எப்படி இந்த ப்ராப்ளம் சால்விங் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? தகவல் சேகரிப்பு முன்னாடி இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன மட்டும் தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு மட்டும் தான் ஸ்டோர் ஆகும், அறிவு சம்பந்தப்பட்ட இடம் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் சரிங்களா, பாணி பாணி என்ன லாங்குவேஜ், இது எங்க ஸ்டோர் ஆகுது, எல்லாம் இங்கதான் இந்த பெருமூளையில ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? சரி, இங்க அன்பு ஸ்டோர் ஆகுமா அப்படின்னா இங்க அன்பு என்ன ஆகுறது இல்ல, ஸ்டோர் ஆகுறது இல்ல. தேவனுடைய படைப்பே அப்படித்தான். இந்த மூளையில வந்து அறிவும் அன்பும் ஒரே இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. இப்போ இந்த அன்பு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க, கீழே இந்த காது நடல் பக்கத்துல இந்த இடத்துல அமிக்டலா அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடத்துக்கு பேர் சொல்லி பார்த்தோம்னா அமிக்டலா. இங்கதான் என்ன, இங்க என்னென்ன ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அன்பு,
கோவப்படுறோம் இல்லைங்களா, அது பயப்படுறோம் இல்லைங்களா, உணர்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லாமே எங்கதான் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கதான் உருவாகுது. இங்க இந்த அமிக்டலால ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு வைங்க, உணர்ச்சி ரொம்ப கோவப்படுறோம்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த ரியாக்ஷன் எங்க கொண்டு போகும். இப்போ கோவப்பட்டோம்னு நம்மளுடைய ஹார்ட் என்ன ஆகும், இதெல்லாமே போறது எல்லாமே ஃபீலிங் சம்பந்தப்பட்ட எல்லாமே போறது இங்கதான். கரெக்டுங்களா? அப்ப இங்க என்னென்னலாம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பாருங்க நிறைய எமோஷனல் இது எல்லாமே உருவாகிறது வந்து பார்த்தோம்னா இந்த அமிக்டா. சரி, இந்த ரெண்டும் பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருக்கா மூளையில? ஒரே இடத்துல இருக்கா? இல்ல, எங்க இருக்கு ரெண்டுமே? மூளையில, மூளை பகுதியில. எப்படி இருக்கு ரெண்டுமே? வேற வேற இடத்துல இருக்கு இல்லையா, தூரத்துல தான் இருக்கு. அளவுலாம் பின்னாடி பார்க்கலாம், ஒரு தூரத்துல தான் இருக்கு இல்லையா. இந்த ரெண்டும் பத்தியுமே இந்த ரெண்டும் வந்து இன்னைக்கு உலக மனிதர்களுக்கு தேவன் வச்சிருக்காரு. நமக்கு எப்படி வச்சிருப்பாரு இந்த இந்த விஷயத்த? நாமெல்லாம் இப்ப வந்து புது சிருஷ்டி இல்லையா, நமக்கு எப்படி வச்சிருப்பாரு தேவன்? ரெண்டையும் ஒண்ணா வச்சா மூளை குழம்பிடும். இப்போ வந்து பார்த்தோம்னா உலக மனிதர்களுக்கு தேவன் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிதான் வச்சிருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இப்ப சரீரத்திலையும் மூளையில ஏதாவது தேவன் மாத்திட்டாரானா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் நம்ம பாக்குறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்துல தேவன் வச்சிருக்காங்க, அதுல எதுவுமே மாற்றம் பண்றது. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:7 ம். இந்த மகத்துவமுள்ள கல்வி எங்களால் உண்டாயிராமல் ம். தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி ம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் வச்சிருக்கிறோம். பாருங்க, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் இல்லைங்களா, இந்த பொக்கிஷத்தை புது சிஷ்ய எந்த மண்பாண்டத்துக்கு தான் வச்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கதான். சரி, இந்த புது சிஷ்ய வந்து தேவன் வைக்கிறதுக்கு வேற ஏதாவது இடம் வச்சிருக்காரா? எங்கதான் வச்சிருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். இந்த மூளையில தான் வச்சிருக்காரு. கரெக்டுங்களா? சரீரத்துல வேற எங்கேயும் வைக்கல, மூளையில தான் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த புது சிருஷ்டிங்கிற தாட் அங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ உலக மனிதர்களுக்கு என்ன மாதிரி செயல்படுதோ, அறிவுக்கு ஒரு இடமும் அன்புக்கு ஒரு இடமும் இருக்கிறது போலதான் யாருக்கு இருக்கும், நமக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்காரு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ என்ன பண்ணுவாயாக? அன்பு கூறுவாயாக. சரி, இதுல எது நம்மளுடைய மைண்டு, எது நம்மளுடைய தாட்டு? இருதயம். அப்படின்னா எந்த இருதயத்தை பேசுறாருன்னா இந்த இருதயத்தை பத்தி என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. அறிவு அதாவது அன்பு உருவாகுது பாத்தீங்களா, இருதயம். அதை பத்தி அங்க ஆண்டவராக இயேசு என்ன பேசுறாருன்னா பேசுறாரு. அதாவது அமிக்டலான்னு சொல்லி ஒரு இடம் பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய உணர்வு உருவாகக்கூடிய இடம். அத ஹார்ட்னு என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அப்புறம் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, ஞானம் அறிவுலாம் சேகரிக்கப்படுது பாத்தீங்களா, அது மைண்டு. கரெக்டுங்களா? இந்த ரெண்டையும் பத்தி ஆண்டவர் பேசியிருக்காரா பேசலீங்களா? அறிவு பத்தியும் பேசியிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா அன்பு உருவாகக்கூடிய அமிக்டாலாவை பத்தியும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்காரு. கரெக்டுங்களா? அப்ப இந்த உலக மனிதர்களுக்கு எப்படிதான் தேவன் வடிவமைச்சிருக்காரோ அதே மாதிரிதான் யாருக்கும் வடிவமைச்சிருக்காரு, நமக்கும் புது சிருஷ்டிக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படி வடிவமைச்சிருக்காரு. சரி, இப்ப பாருங்க, இந்த அறிவு உருவாகிற இடம் எங்க இருக்கு? இந்த மேப்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த நெத்தியில இருந்து உருவாகுது. அன்பு உருவாகிற இடம் ரெண்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெண்டும் இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னா 5ல இருந்து 7 சென்டிமீட்டர் இல்லைங்களா? இதுல 5ங்கிறது குழந்தைங்க இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடியவங்களுடைய அந்த வளர்ச்சியை பொறுத்து ஒரு சராசரியான மனிதனுக்கு 5ல இருந்து 7 சென்டிமீட்டருக்குள்ளதான் என்ன பண்ணும்னா இருக்கும். அப்படின்னா இந்த 4 விரல் கடை இருக்கு பாத்தீங்களா, எதை பத்தி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாருன்னா இந்த 4 விரல் கடையில இருக்கு பாத்தீங்களா ஒரு விஷயம். 4 விரல் கடைக்கு ஒரு பக்கம் என்ன இருக்கு, இன்னொரு பக்கம் அன்பு. இந்த ரெண்டையுமே புது சிருஷ்டி என்ன பண்ணணும்னா இணைக்கணும். உலக மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அறிவையும் அன்பையும் என்னைக்காவது இணைச்சு பார்த்திருக்கீங்களா? அறிவையும் அன்பையும் இணைச்சு நமக்கு தெரிஞ்சு இல்ல. இது அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது எப்படி பேசுறாருன்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம்
ஆழம் ம். உயரம் இன்னதென்று உணர்ந்து ம். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை பாருங்க, அறிவுக்கு எட்டாத அன்பு. பொதுவா உலக மனிதர்களுக்கு அறிவும் அன்பும் என்ன பண்ணாதுன்னா எட்டாது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப உலக மனிதர்களுக்கு அறிவும் அன்பு எட்டுமா? அறிவு நம்ம பார்த்தோம். லிட்டரலா அறிவு எங்க இருக்கு? லிட்டரலா வந்து பார்த்தோம்னா அறிவு முன்னாடி இருக்கு. அன்பு உணர்ச்சி உருவாகக்கூடிய இடம் இங்க இருக்கு. சரி, 2 எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு படம் போடலாம் பாருங்க. இப்போ ரோட்ல ஒருத்தவங்க நடந்து போறாங்க. நடந்து போகும்போது பின்னாடி ஒரு நிழல் என்ன பண்ணிட்டே இருக்குங்க, வந்துகிட்டே இருக்கு. அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கு. இப்போ உடனே அந்த பெண்மணிக்கு என்ன ஒரு ஒரு லேடிஸ் எடுத்துக்கலாம், சகோதரி எடுத்துக்கலாம், என்ன வரும்? பயம் வரும். இந்த பயம் எங்க உருவாகுது? எங்க உருவாகுது? உணர்ச்சிகள் எல்லாமே எங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பின்மூளை இல்லைங்களா? இங்க இங்க அமிக்டலால உருவாகுது ஒரு உணர்வு. ஐயோ, பின்னாடி யாரோ பின்தொடர்றாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு. சரி, இப்ப திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வர்றாரு. உடனே என்ன ஆகும்? தைரியம் வரும். ஏன்? அறிவு சொல்லுது பின்னாடி வர ஒரு திருடன் கிடையாதுப்பா, அது யாரு? போலீஸ். 2 என்ன பண்ணுதுங்க இப்போ ஒண்ணுன்னு? அறிவு என்ன பண்ணுதுங்க? அன்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பயத்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுத்து என்ன பண்ணுதுன்னா, கனெக்ட் பண்ணுது. கரெக்ட்டா? அறிவு என்ன பண்ணுதுன்னா, எட்டுது. கனெக்ட் பண்ணுது. இல்லைங்களா? இப்போ வந்து கோபம். கோபம் வருது. கோபம் எது சம்பந்தப்பட்ட விஷயம்? உணர்வு சம்பந்தப்பட்ட அமிக்டலா, உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? இப்ப ரோட்ல போறாரு ஒருத்தர். ஒரு கிறிஸ்டியனே வச்சுக்கோங்க. பேர் சபைக்காரர் வச்சுக்கோங்க. அவர் போகும்போது மிஸ்டேக் அவர் மேலதான். அவர் குறுக்க இப்படி வந்து இப்படி போயிட்டாரு. போகும்போது இப்படி குறுக்க உள்ள வந்த உடனே நம்மளை பார்த்து கண்ணாபின்னு திட்டுறாரு. கண்ணாபின்னு திட்டிட்டு இப்படி குறுக்க போயிட்டு அங்க போயிட்டு ஏதாவது நிறுத்துவார்ல. நிறுத்தும் போது அவருக்கு என்ன தோணும்? நம்ம செஞ்சது அப்படிங்கறது எது உணர்த்தி இருக்கும்? அறிவு உணர்த்தி இருக்கும். இல்லைங்களா? அறிவு கெட்டாத அந்த விஷயத்த, அறிவு கெட்டாத அந்த விஷயத்த என்ன பண்ணிருக்குன்னா, அந்த அன்பை வந்து இங்க யோசிக்க தோணுது. படிச்ச விஷயம் உணர்வை வந்து என்ன பண்ணிருக்குன்னா பேலன்ஸ் பண்ணிருக்கு. சரி, இப்போ லவ் பண்றாங்கல்ல, ஒரு குப்பையான உதாரணம் தான் புரிய வைக்கிறது. லவ் பண்றாங்கல்ல உலகத்துல. லவ் பண்ணிட்டு அந்த காதலனோ காதலியோ கிடைக்கலன்னா சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க? அந்த பையன் நல்லா படிச்சிருக்காங்க, பயங்கரமா படிச்சிருக்கான். அவன் அந்த மாதிரி படிப்பு வந்து படிச்சதே இல்லை. ஆனா அந்த பெண்மணிக்காக வேற என்ன பண்ணிட்டான்? அந்த பெண்மணி வேற ஒருத்தவங்க கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க. என்ன பண்றாரு? சூசைட் பண்ணிக்கிறாரு இல்லையா? ஏன்? நல்லா படிச்சிருக்காருல்ல, அறிவு இருக்குல்ல. இப்ப எதை எதை கட்டுப்படுத்த முடியல? அறிவு என்னதான் அறிவு இருந்தாலும் அந்த அமிக்டாலால உருவாச்சு பாத்தீங்களா உணர்வை, அறிவு என்ன பண்ண முடியல? கட்டுப்படுத்த முடியல. கரெக்டுங்களா? இப்ப வந்துருச்சுங்களா? உலக மனிதர்களால என்ன பண்ண முடியாதுங்க, பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அழைக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2மே இருக்கு. சத்தியத்தின்படியான அறிவு இருக்கு. கரெக்டுங்களா? சத்தியத்தின்படியான அன்பு இருக்கு. 2யும் எல்லா நேரத்திலையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தவறிடுவாங்க. எப்படி தவறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அன்பு பெருகிற அன்பு இருக்கக்கூடிய விஷயத்த எது ஓவர் கம் சில நேரம் பண்ண முடியல, அறிவு ஓவர் கம் பண்ண முடியல. கரெக்டா இல்லைங்களா? இதே மாதிரி சத்தியத்துக்குள்ளும் என்ன பண்ணும்னா நடக்கும். சத்தியம் படிக்க படிக்க என்ன வளர்ந்துட்டே இருக்கும்? இப்ப நமக்கு சத்தியம் படிக்க படிக்க என்ன 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 வளரும்? சத்தியம் படிக்க படிக்க அறிவுங்கிறது என்ன ஆயிட்டே இருக்குன்னா, சத்திய அறிவு வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா? இந்த வளர்ச்சி என்னவாக மாறக்கூடாதோ அதுவாக மாறிடும். இப்ப படிச்சிடலாம் பாருங்க. ரீஃபரன்ஸ் 4042. நமது அறிவை பெறுவது அப்போஸ்தலர் நம் பாடத்தில் குறிப்பிட்ட கவசத்தை கண்டுபிடிப்பதற்கு சமம் என்று நாம் புரிந்து கொள்வோம். அவர் வெறும் கவசத்தை கண்டுபிடிப்போம் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆனால் அதை அணிந்து கொள்வோம் என்று கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். அறிவை நமக்கு வழங்குவதில் கர்த்தரின் நோக்கம் அதன் மூலம் நாம் கிருபையில் வளர வேண்டும் என்பதே. பாருங்க, அறிவை தேவன் நமக்கு எதுக்கு கொடுக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சிறந்த ஒரு பேச்சாளராகவோ அல்லது சிறந்த ஒரு ஒரு போர் வீராங்கனையோ ஆகணும்னா அதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவையான கிருபைக்கு தான் இந்த அறிவு. இல்லைங்களா? தொடர்ந்து பாருங்க சிஸ்டர். ஆகவே அறிவு என்பது விரும்பிய ஒரு குறிப்பை அடைவதற்கான ஒரு வழி மட்டுமே. பாருங்க, அறிவு என்பது விரும்பின ஒன்றை அடைவதற்கான வழி மட்டுமே. தொடர்ந்து படிங்க.
சொல்வது போல் ம், அறிவு பெருமைப்படுத்தப்படும். ம், ஆனால் அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ம், அறிவில்லாமல் அன்பை மட்டும் பெற முடிந்தால் ம், அன்பில்லாமல் அறிவை மட்டும் பெறுவதை விட ம், அது மிகவும் விரும்பத்தக்கது. ம், ஆனால் கடவுள் வேறு விதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார். ம். அதாவது அன்புக்கு அடிப்படையாக நமக்கு அறிவு இருக்க வேண்டும். பாருங்க, அன்புக்கு அடிப்படையாக எது இருக்கணுமா? அறிவு இருக்க வேண்டும். ம். மேலும் தேர்ந்தெடுத்த சபையின் உறுப்பினர்களாக நாம் போதும் sister. இது வேண்டாம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா, நாம எந்த அளவுக்கு அறிவு வளர்ந்து 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 போகுதோ, அது எதுக்கு தான் மாத்திரம் நம்மளை வழி நடத்தும்னு சொல்லி பார்த்தோம்னா, விரும்பின ஒன்றை அடைவதற்கான வழி மட்டுமே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு, இல்லைங்களா? இப்ப பாருங்க, இது நம்ம ஒரு இதே பிக்சரை வந்து புது சிருஷ்டிக்கு எடுத்துக்கலாம், இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு பயம் வருது. இப்போ வந்து நீங்க இந்த என்ன பண்ணணும்னா, அறிவு வச்சு இந்த பயத்தை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? வசனத்தை வச்சு எப்படி? ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. ஏதாவது அன்புக்கு சொல்லலாம். வேற ஏதாவது? சூப்பர். வேற ஏதாவது சொல்லுங்க. இப்ப பாருங்க, தகவல் சேகரிச்சிருக்கோம் பாத்தீங்களா? என்ன சேகரிச்சிருக்கோம்? வசனம் படிச்சிருக்கோம். அன்பு பூரண பயத்தை என்ன பண்ணுங்க? புறம்பே தள்ளும். அன்புக்கு பயம் இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா அங்க என்னன்னா, இப்ப தகவல் சொல்லுது, இப்ப நீங்க பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தகவல் என்ன பண்ணுதுன்னா, தகவல் சேகரிச்சு சொல்லுது. அறிவுக்கு எட்டாத அந்த அன்ப தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அடைய வைப்பாங்க. வேற ஏதாவது உதாரணம்? இப்படி இந்த மாதிரி தகவல் சேகரி. இப்ப வந்து பார்த்தோம்னா, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலம் உள்ள என்ன ஆனாலும் தேவன் பார்த்துக்குவார், அவரின் பட்சத்துல இருக்கார் அப்படிங்கிற தகவல் சேகரிப்பு இப்ப எதை வந்து கட்டுப்படுத்துது? அந்த பயத்தை, அமிட்டலாவை என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது, அடையுது, இல்லைங்களா? இப்ப இன்னொன்னு பாருங்க, இப்ப நம்ம வந்து கோவப்படுறோம்னு நீங்க, இப்ப நமக்கு தகவல் சேகரிப்பு இருக்கா இல்லையா? சேகரிச்சிருக்கோமா இல்லையா? வசனம் என்ன சொல்லியிருக்கு? கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கோவப்படுறதுக்கு நீங்க தாமதமா இருங்க. தேவன், அதாவது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாரு. இது எல்லாமே வந்து தகவல் சேகரிப்பு, கரெக்டுங்களா? அறிவு, சக்தி அறிவு, உலக அறிவு, சக்தி அறிவு. இப்ப நம்ம தெரிஞ்சு கோவப்படுறோம்னா இங்க என்ன நடக்கல? அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நம்ம என்ன பண்ணலைன்னா இணைக்கல. அறிவு இருக்கு, ஆனா அன்பை நம்ம என்ன பண்ணலைன்னா செயல்படுத்தல, கரெக்டுங்களா? இப்ப என்ன பண்ணும்? அறிவு இருந்தா மட்டும் போதாது. அந்த அறிவை வைத்து அன்பை என்ன பண்ணணும்னா மேல கொண்டு வரணும். இப்ப உதாரணத்துக்கு இந்த பக்கம் தூக்கு கயிறு தொங்குதுல, இப்படி ஒரு முடிவை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி பாக்கலாம். இல்ல, யூதாஸ் எடுத்தாரா இல்லையா? யூதாஸ் வந்து விழுந்து செத்தாரு, இதெல்லாம் இருக்கு. இப்போ யூதாஸுக்கு எது வேலை செஞ்சிருக்காது? அறிவு வேலை செஞ்சிருக்காது. எது வேலை செஞ்சிருக்கும்? அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா? இப்ப நமக்குமே வந்து பார்த்தோம்னா தேவையில்லாத உணர்வுகள் வரும்போது என்ன பண்ணிடுவோம்? தேவனோடயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா போர் புரிஞ்சிருவோம். ஏன் தேவன் எனக்கு இந்த மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணீங்க? ஆனா இந்த இடத்துல எது செயல்படாது? அறிவு செயல்படாது, இல்லைங்களா? அப்ப நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா இதை இணைக்கிறதுல யாருக்குமே கஷ்டம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கு கஷ்டம் இருக்குங்க? புது சிருஷ்டிக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கு. அறிவையும் அன்பையும் இணைக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு ஒண்ணு என்ன பண்ணுதுங்க? இருக்குது. அதை இந்த அறிவுனால என்ன பண்ணணும்னா கிருபை அடைய என்ன பண்ணணும்னா செய்யணும், இல்லைங்களா? அப்போ வந்து கவனிச்சு பார்க்கும்போது நமக்கு எதுலயே சில நேரங்கள் நின்றுவோம் சொல்லி பார்த்தோம்னா, எதுல நின்றுவோம்? சில நேரம் உணர்வுல நின்றுவோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதியா செயல்பட வேண்டிய இடத்துல ஒரு சகோதரன் மேல என்ன பண்ணிடுவோம்? நம்ம எதை காட்டிடுவோம்? கோபம்னு எடுத்துக்கலாம். ஒரு நீதியா ஒரு சகோதரன் மேல இப்ப செயல்படணும், இல்லைங்களா? அப்படி வச்சுக்கலாம். இப்ப நம்ம எதை கொண்டு வந்து வச்சிருவோம்? அன்பை கொண்டு வந்து வச்சிருவோம். கரெக்டுங்களா? கரெக்டா இல்லைங்களா? ஒரு சகோதரன் மேல நீதியா செயல்படணும்னா இப்ப என்ன தேவை? நமக்கு சத்திய அறிவு தேவை. நம்ம என்ன பண்ணிடுவாங்க? அன்பை வச்சிருவோம், இல்லைங்களா? சரி, இப்போ அந்த இடத்துல அன்பு செயல்படணும். சில நேரத்தில் நம்ம அன்பா செயல்படாம நிறுத்திடுவோம். எதை வச்சு? என்னங்க இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சிருக்கு, இவர் என்ன பண்ணல? இங்க பிரச்சனை இருக்கா இல்லையாங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த பிரச்சனை இருக்கு. அறிவையும் அன்பையும் நம்ம என்ன பண்ணணும்னா அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை என்ன பண்ணணும்? இந்த அறிவை கொண்டு இணைக்கும் போது மட்டும்தான் தேவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்த அங்க நம்மளால என்ன பண்ண முடியும்னா விரும்ப முடியும். ஏன்னா தேவனை எப்படிதான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. இங்க சத்தியங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு, இல்லைங்களா? அப்போ நம்ம பெறக்கூடிய ஒரு விஷயத்த
அந்த அன்போடு எப்பவுமே என்ன பண்ணணும்னா இணைக்கக்கூடியவங்களாக நம்ம, அல்லது அறிவோடு இணைக்கக்கூடியவங்களாக நம்ம என்ன பண்ணணும்னா காணப்படணும் அப்படிங்கறத பாக்குறோம். படிச்சுங்க சிஸ்டர். ஆயுதங்களில் ஒன்றன ஆவியின் பட்டயம். அதாவது கடவுளின் வார்த்தை பற்றியும் பார்ப்போம். ஆனால் கடவுளின் வார்த்தையை கொண்ட பலர் அதை கைப்பிடியாக அல்லாமல் பட்டயத்தின் முழுமையான பகுதியினால் பிடிப்பதை காண்கிறோம் அல்லவா? அதாவது அறிவு வந்து சில நேரம் நம்ம எப்படி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி பிடிச்சிருவோம்? அந்த முடி இருக்கு இல்லைங்களா, முனி. ஆனா எங்கதான் பிடிக்கணும்? கைப்பிடியில பிடிக்கணும். ஆனா என்ன பண்ணிடுவோம்? அந்த முனையில பிடிச்சிருவோம் அறிவை, இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க. கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள தவறியதே அவர்களின் பிரச்சனையாக இருந்துள்ளது என்பதை நான் காணவில்லையா? அதனால் வார்த்தையை படிப்பதும் வார்த்தையை பற்றி அறிவை பெறுவதும் அவர்களுக்கு ஒப்பீட்டளவை பயனுள்ளதாகவும் தகவலாகவும் வழிநடத்துவதாகவும் தீர்ப்பு விளைவிப்பதாகவும் இருந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அதன் அன்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். சத்தியத்தை எதுக்காக நம்ம சத்தியம் படிக்கிறோங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம்? சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுவோம்? நம்ம எதுக்கு சத்தியம் படிக்கிறோம்? அன்புங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணுங்க? வளர்க்கணும். அதுல நம்ம உருவாகணும், இல்லைங்களா? அந்த அந்த ஒரு விஷயம் தான். தேவன் எப்படி இருக்காருன்னா அன்பாகவே இருக்கிறாரு. அதுக்கு தேவையான அறிவை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சத்தியம் மூலமா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிடுவோம் சொல்லி பார்த்தோம்னா அந்த அறிவை மட்டுமே எடுத்துக்கிடுவோம். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் போடுறேன் பாருங்க. இப்ப நம்ம அறிவை மட்டுமே எடுத்துக்கணும். இந்த படத்தை மட்டும் கவனிங்க. இந்த படம் என்ன படம்? சரி, வர்ஷிப் பண்றாங்க. உங்க வீட்டுக்கு வெளில நீங்க வரீங்க. உங்க வீடு கதவை திறந்தா ஒரு பெரிய பேர் சபை இருக்கு. நல்லா கை தட்டி பாட்டு பாடுறாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன சிஸ்டர்? அறியாம? ஓகே, வேற வேற என்ன தட்டு வரும்? வேற பைபிள் இப்படி கையில் வச்சிருக்காங்க. இது கூட உங்களுக்கு இந்த என்ன வருமா வராதுங்களா? வரும்ல, மறுக்கலாம் முடியாது. எனக்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே வரும். என்னங்க இவ்வளவு தூரம் கையில பையில வச்சிருக்காங்க, காவு காவுன்னு என்ன பண்றாங்க, கத்துறாங்கன்னு தோணுதா இல்லைங்களா? வருதுல. சரி, இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நீங்க முடிச்சுட்டு கீழே இறங்கி போறீங்க, வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்து பிச்சைக்காரர், என்ன தோணும் உங்களுக்கு? ஐயோ, ஏன் உங்களுக்கு பேசவே பார்த்தா மட்டும் என்ன ஒர்க் பண்ணுது உங்களுக்கு? படிச்சு சத்தியத்துக்கு சம்பந்தமே இல்லாம இவங்க வாழ்க்கை வாழ்றாங்களேன்னு தோணுது இல்ல? கரெக்டா இல்லைங்களா? தோணுதா? இப்ப அதே மாதிரி ஒரு கீழே வர ஒரு பிச்சைக்கார பார்க்கும்போது இப்ப எது எது தோணுது? அன்பு. இதே மாதிரி பாக்குற பார்வையில சபைக்குள்ள கூட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரச்சனை இருக்கு. சபையில பார்க்கும்போது ஒரு சிலர் எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளவு சத்தியம் இருக்கு, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க தோணும் இல்லைங்களா? தோணும். அதே மாதிரி ஒரு சாராட்ட என்ன தோணும் சொல்லி பார்த்தோம்னா அன்பு மட்டும்தான் தோணும். ஆனா இங்க என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தோம்னா அறிவுங்கிறது எதுக்கான ஒரு மூலதனம் சொல்லி பார்த்தோம்னா அன்புக்கான ஒரு மூலதனமா நம்ம பயன்படுத்துற வரைக்கும் நம்மளால எப்படிதான் பார்க்க முடியும்னா இந்த மாதிரிதான் பார்க்க. அதான் சொல்லும்போது அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை எட்டி பிடிக்க நம்ம என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம், அடைய வல்லவர்களா அங்க இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த சில நேரங்கள்ல அறிவு, சில நேரங்கள்ல அன்பு, இல்லைங்களா? அது படிச்சிடலாம் சிஸ்டர். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம அறிவுங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சோப்பு இதுல வந்து ஒரு முட்டை வருது இல்லைங்களா, பப்பிள்ஸ், அந்த மாதிரிதான் அறிவு. அது என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். அது வந்து என்ன பண்ணாதுன்னா நிக்க, இல்லைங்களா? அதான் பாக்குறோம். அறிவு மட்டுமே ஒருவருக்கு மிகுந்த ஆன்மீக வளர்ச்சியை அழைத்து விடாது. நமக்கு தீர்க்க தரிசனம் தெரியும், நாளைக்கு ராஜ்யத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா இது மட்டுமே வளர்ச்சியான்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சோப்பு குமிழி போல அறிவு எவ்வளவு தூரம் வளருதோ அந்த அளவுக்கு கூடவே எதுவும் வளர்ந்துட்டே இருக்கும். கூடவே எது வளரும் தெரியுங்களா? பெருமை வளர்ந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம 50 பேர் இருக்கோம், நீங்க ஒரு 10-20 பேர் இருக்கும். நீங்க இந்த 10-20 பேர்ல எனக்கு நிறைய தெரியுதுன்னு வைங்க, எனக்கு என்ன தோணும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணுங்க? என்ன தோணும்? நீங்க எதாவது சொல்றீங்க, கேக்குது. என்ன தோணும் தெரியுங்களா? பெருமை அங்க என்ன பண்ணணும்னா இருக்கும். ஆனா ஆனா அது அல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அது முற்றிலுமான தவறுங்கிறத தான் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த அறிவை வைத்து எதுதான் பெருகணுமே, அங்க பெருகி இருக்கணுமே தவிர அன்புதான் அங்க என்ன பண்ணி இருக்கணும்னா
பெருகி இருக்கணும். ஆனா இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல பிரச்சனை இருக்கு. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அங்க சொல்றாங்க, என்ன சொல்லி பார்த்தோம்னா, நான் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெண்கலம் விடுகிற அந்த சின்சா கடிப்பாங்கல்ல கொட்டடிக்கும் போது அந்த மாதிரி தான் இல்லைங்க, கரெக்டா இல்லைங்களா? அதான் அந்த கூட ஒத்தடிப்பாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த அதுக்கு சமங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா இந்த அறிவை வச்சு இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப உலக மனிதர்களுக்கு அறிவு இருக்கா இல்லைங்களா? சத்திய அறிவு இருக்கா? சரி, நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்து ஒசூர்ல மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, 54 பாடத்தையும் கேட்கக்கூடியவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் ஒரு அனௌன்ஸ் கொடுங்க. அனௌன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பாடம் 54 வகுப்பு கேட்டு அதை அப்படியே சொல்றவங்களுக்கு, பெசகாம சொல்றவங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பரிசு அப்படின்னு என்ன பண்ணிருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருங்க. கேட்க ஆள் வருவாங்க, வர மாட்டாங்களா? வருவாங்க, வந்துருவாங்க. நீங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க, பேர் சபையில இருந்தோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களால சொல்ல முடியுமா முடியாதுங்க? முடியுமா முடியாதுங்க? அறிவு என்ன பண்ணுதுங்க? இருக்கு. மனிதனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு இருக்கு இல்லைங்களா? ஆனா இந்த அறிவை வச்சு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்திருக்கிற அறிவு பார்த்தீங்களா, அந்த அறிவையும் அன்பையும் இணைக்கிறதுக்கு ஒரு டூல் கொடுத்திருக்காரு. அதைத்தான் பரிசுத்த ஆவின்னு சொல்லலாம். ஆனா அதை வந்து பயன்படுத்துற விதத்துல நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்ற மாதிரி 2க்கும் தூரம் இருந்துகிட்டே இருக்கு. அறிவுக்கும் அன்புக்கும் நம்ம எப்பவுமே ஒரு சகோதரனை பார்க்கும்போது சில நேரங்கள்ல அறிவா பார்ப்போம், சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுவோம், அன்பா பார்ப்போம். ஆனா பார்க்கும்போது எப்பவுமே பார்க்கும்போது 2ம் கலந்து பார்க்கணும். இதுதான் தேவனுடைய. இப்ப தேவன் பார்க்கறாங்க எப்படி பார்ப்பாரு? இப்போ ஒருத்தர் தேவன் வந்து ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், எப்படி பார்ப்பாரு? 2யுமே என்ன பண்ணுவாருன்னா சரியா பயன்படுத்துவாரு இல்லைங்களா? இப்ப நம்ம எலெக்ஷன் எல்லாம் வருது இல்லைங்களா? எலெக்ஷன் கொடுத்து வரும்போது நம்மள என்ன என்ன செயல்படுத்த சொல்றாரு தேவன்? சத்திய சத்திய அறிவு, அந்த சத்திய அறிவினால அடைந்த அன்பு, இது 2யும் நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். அப்போ பார்க்கும்போது உலக மனிதர்களுக்கு இன்னைக்கு தேவன் நிறைய அறிவு கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா நல்லா கொஞ்சம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவு கொடுக்கும்போது அறிவையும் அந்த அன்பையும் கனெக்ட் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காரு. அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானம். இந்த ஞானம் உலக மனிதர்களுக்கு கொடுத்திருக்காரா? அவங்களால 54 கிளாஸ் என்ன பண்ண முடியும், மனப்பாடமா என்ன பண்ண முடியும்னா ஒப்பிக்க முடியும் இல்லைங்களா? ஆனா அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா தெரியாது. ஆனா அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறதுக்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிறதா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானம் இல்லைங்களா? இந்த ஞானத்தை வேற எங்கேயாவது யாருக்காவது கொடுத்துருக்காரானா? கிடையவே கிடையாது. படிச்சிடலாம் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 17. பரத்தில் வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இருக்கத்தாலும் நற்கனிகளாலும் விளைந்ததாயும் மற்றதாலும் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. சரி, தேவன் நமக்கு ஞானம் கொடுத்திருக்காருன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ ஒரு பிரதருக்கோ சிஸ்டருக்கோ அவங்க ரொம்ப நலிந்து போயிட்டாங்க, என்கிட்ட உள்ளத எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கும்போது என்கிட்ட ரொம்ப அன்பு மட்டுமே இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப என்கிட்ட அன்பு பொங்கி வழியுது, என்ன பண்ணிடுவேன் நான்? எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன்? எடுத்து கொடுத்துருவேன். சரி, என்கிட்ட அறிவு இருக்கு, நிறைய அறிவு இருக்கு, அன்பு குறைவா இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அது அந்த முடிவுக்கு வர மாட்டோம். என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், நாளைக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துருவோம். ஆனா இந்த ஞானம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2யும் என்ன பண்ணு தெரியுங்களா, பேலன்ஸ் பண்ணணும். என்ன பண்ணுதுன்னா நீ எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உனக்குன்னு என்ன இருக்கு, ஒரு புது சிருஷ்டி இருக்கு. அந்த புது சிருஷ்டிக்கு என்ன பண்ணணும், திட்டமிடணும். அப்படிங்கிறத செயல்படுத்துறது தெரியுங்களா, தேவனுடைய ஞானம். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சு செயல்படுறதுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காருன்னா அறிவு அந்த இடத்துல யூஸ் பண்றது இல்ல, தேவன் கொடுத்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். அதை படிக்கும் போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது என்ன பண்ணுவதில்ல சுத்தம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து வெறும் அறிவை மட்டும் பயன்படுத்துறோம்னு வைங்களேன், அன்பை பயன்படுத்த முடியாம போயிடும். ஆனா நல்லா கொஞ்சம் பாருங்க, முதலாவது இங்க எதை எதிர்பார்க்குது, ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு செய்யணும், தேவன் செய்யணும்னு நினைக்கிறாருன்னா முதல் என்ன எதிர்பார்க்கிறாரு? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு என்ன சொல்லி பார்த்தோம்னா சமாதானம். சரி, இப்ப நம்ம உலக மனிதர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில முதல்ல அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? சுத்தம் எதிர்பார்ப்பாங்களா, சமாதானம் எதிர்பார்ப்பாங்களா?
பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு, சமாதானம் எதிர்பார்ப்பாங்களா, சுத்தத்தை எதிர்பார்ப்பாங்களா? சமாதானம். ஆனா இங்க பார்க்கும்போது தேவன் முதல்ல என்னன்னா சுத்தம் சொல்றது வந்து பார்த்தோம்னா நீதியின் அடிப்படையிலான காரியங்கள் அங்க என்ன பண்றாருங்க பண்ணிட்டு அது இருக்க பட்சத்துல இங்க என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சமாதானம். அதான் பாக்குறோம் இங்க தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் உதாரணத்துக்கு நம்ம போடணும்னு வைங்களேன், ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலியும் இருக்கு இல்லைங்களா? மரம் இருக்கு, மரத்தை வெட்டக்கூடிய கோடாலியும் இருக்கு, வெட்டுனா வெட்டலாம். இப்ப மரம் இருக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலி இருக்கு பாத்தீங்களா? இருக்குங்கிறத கோடாலியை விட்டு கோடாலியை வச்சு வெட்டலாங்கிறது எது நமக்கு சொல்லிக் கொடுக்குறது? அறிவு. சரிங்களா? இப்ப வெட்டுறா இருந்தா ஒரு 10 நாள் வெட்டலாம், வெட்டிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அந்த 10 நாளைக்கு முன்னாடியே அதை வெட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஷார்ப்பு. இது என்ன சொல்லி பாக்குறோம்? அறிவு இல்ல, அறிவு தான் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஞானம் இல்லைங்களா? வசனம் படிச்சலாம் பாருங்க. இரும்பு ஆயுதம் அழுக்கலா இருக்க அதை ஒருவர் ஈட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செவ்வையா செய்யறதுக்கு என்ன பிரதானம்? ஞானம். இதை எங்க வச்சிருக்காரு தேவன்? நம்மளுடைய லிட்டரலா எங்க வச்சிருக்காரு தேவன்? எங்க? முன்னாடி இங்க வச்சிருக்காரு. டிவைன் ஸ்பாட் இங்க வச்சிருக்காரு. அறிவு. உலக ஜனங்களுக்கு இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லி பார்த்தோம்னா அறிவு. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கிறது ஞானம். இது என்ன பண்ணும்? இந்த அறிவை அன்பை கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப ஒரு சகோதரன் சபையில பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா சத்திய அறிவு ஏற்கனவே உள்ள இருக்கு, சத்திய அறிவுனால வளர்ந்த அன்பு இருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு இந்த ஞானத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் பயன்படுத்துவாங்க? தேவனுடைய பிள்ளைகள் கனெக்ட் பண்ணுவோம். அதான் நம்ம பார்க்கிறோம், இரும்பு ஆயுதம் மலங்களாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் அதிக பலத்தினால என்ன பண்ணலாம்? பிரயோகப்படுத்தலாம். உலக ஜனங்கள் எல்லாமே இதை பண்ணிடுவாங்க இல்லைங்களா? ஆனா அந்த ஞானம் எந்த இடத்துல எதை செய்யணும்? இப்போ ஒரு பேர் சபையில நீங்க உங்க பேர் சபை போதகத்தை நீங்க வந்து நீங்க சத்தியத்தை சொல்லணும், என்ன பண்ணுவீங்க? எப்படி எப்படி சொல்லுவீங்க? தேவன் என்ன கொடுப்பாருன்னா சத்திய அறிவு இருக்கும், எடுத்த உடனே திருத்தம் சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, பொதுவாகவே நம்ம போய் நோட்டீஸ் கொடுக்குறோம், ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க போன்ல, நீங்க யாரு, நாங்க வரலாமா அப்படிலாம் கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க வாங்க, அங்க சத்தியத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. நீங்க போற சபை தவறான சபைங்க, அங்க ட்ரினிட்டி இருக்குங்க, கெல் இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோமா? ஏன்? அறிவு இருக்குதாங்க நமக்கு. அப்ப என்ன பண்றோம்? நம்ம ஞானத்தை பயன்படுத்துறோம் இல்லைங்களா? இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. இது உலகத்துல எங்கேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா கண்டெடுக்க முடியாது. படிச்சிடலாம் பாருங்க. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைவுகளிடம் கைது, அது நிலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவன்களுடைய தேசத்திலே அகப்படுகிறது. இந்த பூமியில எங்க தேடினாலும் எது கண்டெடுக்கப்படுறது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா எது கண்டெடுக்கப்படுறது இல்லைங்க? ஞானம் கிடைக்காது, அறிவு கிடைக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன 54 கிளாஸ் போட்டா 1 லட்ச ரூபாய் தெரிஞ்சுன்னா எல்லாரும் மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? நம்மளோட சூப்பரா சொல்லிடுவாங்க. ஆனா அதை வச்சு ஒரு தேவனுடைய ராஜ்யம் இருக்கு சொன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா விளங்கி கொள்ள முடியாது. ஏன்னா இது யார் கொடுக்கக்கூடிய ஞானம் சொல்லி பார்த்தோம்னா தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம். இதுலதான் நமக்கு என்ன வந்துடும் சொல்லி பார்த்தோம்னா இந்த அறிவையும் அன்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல குறைபாடு வந்துடும் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல யார்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கறத நம்ம படிக்கும்போது படிச்சிடலாம் பாருங்க. ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரை படித்துக் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கப்படவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்கன்னா உங்களில் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே நமக்கு ஞானம் ஒரே மாதிரி செயல்படுமானா கண்டிப்பா என்ன பண்றது? அவங்க என்ன பண்ணணும்னா தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா? சரி, இப்ப கன்க்ளூட் பண்ணலாம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த இடத்துல அறிவை இருமாப்பு உண்டு பண்ணணும்னு ஏற்கனவே அந்த ஆதார வசனத்தை படிச்சோம் இல்லைங்களா? அறிவு என்ன பண்ணுமா? இருமாப்பை உண்டு பண்ணும் இல்லைங்களா? சரி, இப்ப அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், அன்போ என்ன பண்ணும்னா பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். இந்த வசனத்தை அப்படியே மறுபடியும் படிச்சலாம் சிஸ்டர். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் நான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை.
தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அறியப்பட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே நம்ம பார்க்கும்போது, எப்படி எனில் ஒருவன் அறிவுள்ளவனாகிய உன்னை, அறிவு முக்கியமானா கண்டிப்பா முக்கியம் கடைசி வரைக்கும், உன்னை விக்கிரக கோயிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாய் இருக்கிறவனுடைய மனசாட்சி என்ன பண்ணுங்க? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதுக்கு. சரி, இப்போ இவர் வந்து ஒரு அறிவுள்ளவர் வந்து போய் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா? சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது? சரி, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. சரி, ஏன் சாப்பிடக்கூடாது? இல்ல, அது அந்த டாபிக் அடுத்து பார்த்துக்கலாம் சிஸ்டர். பொதுவா அது எல்லாம் பார்த்துக்கலாம். பொதுவா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம புசிக்கலாமா வேணாமா? நம்ம சாப்பிடலாம். எப்படின்னா, ஒருவேளை இப்போ வந்து என் ஆபீஸ்ல வந்து சுண்டல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வாங்கி சாப்பிடாம விட்டேன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆயிரும்? கடவுள். கரெக்டா இல்லைங்களா? ஐயோ, உங்க கடவுளுக்கு படைக்கப்பட்டதை நான் சாப்பிட்டேன்னா என்ன ஆயிரும்? அது பிரச்சனை ஆயிரும். அதை வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, விக்கிரகங்கிறது அது ஒரு பொருட்டல்ல, அது ஒரு கல்லு தானே. அப்படின்னா அது சாப்பிடாம விட்டா நம்மளே என்ன பண்ணிடுறோம்? அதை கடவுளாக்கிடுறோம். கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா? கடவுளாக்கிடுறோம். சாப்பிட்டோம்னா அது ஒண்ணுமே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்ப சாப்பிடுறத பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் கண்டாருன்னு வைங்களேன், அவரும் போய் சாப்பிடுவாரு. எந்த அறிவுல சாப்பிடுவாரு? எந்த அறிவுல சாப்பிடுவாருன்னா, அதை கடவுள் நினைச்சவர் என்ன பண்ணிடுவாரு? சாப்பிடுவார். இல்லைங்களா? இப்ப நீ சாப்பிடலாம். இது சாப்பிட்டா கடவுள் இல்ல, அந்த அறிவு உனக்கு இருக்கு. இந்த அறிவு என்ன வந்துடக்கூடாதுன்னா, என்ன ஆயிடக்கூடாது? சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாதுங்கிற விஷயம் இருமாப்புக்குள்ள போயிடும். உன்னுடைய சகோதரன் என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தோம்னா, இடறி விழுந்துருவான். ஆனா இங்க எதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவை வைத்து எது வளர்ந்துருக்குன்னு இப்போ அன்பு வளர்ந்துருந்துச்சுன்னா நீ யாரை தாங்கிடுவேன்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னுடைய சகோதரன் இடறல நீ என்ன பண்ணிடுவ? தாங்கிடு. இல்லைங்களா? அப்படின்னா இப்போ எது பக்தி விருத்தி உண்டாக்கும்? அறிவா, அன்பா? அறிவா, அன்பு. இந்த கான்செப்ட் தான் அவர் என்ன பேசிட்டு வர்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நீ அன்ப என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அறிவோட அறிவோட நீ அறிவு வைத்து அன்பை இணைச்சிட்டீங்கன்னா அங்க ஒண்ணு வெளிப்படும் பாத்தீங்களா? அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் தேவன் விரும்பக்கூடியதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அடையக்கூடிய வழியாக. எவ்வளவு பெரிய விஷயத்த திணியோண்டு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அடக்கி வச்சிட்டார். இல்லைங்களா? இப்போ என்ன ஆயிடக்கூடாது? இந்த சகோதரன் வந்து இடரையும் போயிடக்கூடாது, தேவன் மேலேயும் அன்பு வைக்கணும். அதனால இப்ப நான் அறிவா இருந்தாலும் நான் என்னோட அந்த ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணணும்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம அன்பை பிரயோகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒண்ணு. அப்ப நம்ம படிக்கக்கூடிய அறிவு எல்லாமே எதோட இணைக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, எதோட இணைக்கக்கூடியதா? அந்த அறிவுங்கிறது அன்பை இன்னும் வளர்க்கறதுக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா உதவியா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தருக்கு இடர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மாமிசம் என்ன பண்ணிருக்காரு? நான்வெஜ் சாப்பிடாமலே என்ன பண்ணிருக்காருன்னா இருந்திருக்காரு. தன்னுடைய காலம் முழுவதும் தன்னுடைய சகோதரனுக்கு இடர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான்வெஜ்ஜே என்ன பண்ணாம இருந்துக்காருன்னா, இப்ப நான்வெஜ் புசிக்கிறதுனால ஏதாவது ஆயிடப்போதா? இல்ல. ஆனா யாருக்கு இடர்ல இருக்குங்கிற பட்சத்துல என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அன்பை அங்க கொண்டு முக்கியப்படுத்துறாரு பாத்தீங்களா? அப்ப என்னதான் சத்திய அறிவு படிச்சிருந்தாலும், என்னதான் சத்திய அறிவு நமக்கு முக்கியமா இருந்தாலும், ஆனா அன்புங்கிற ஒரு விஷயத்த அடையிறதுக்கு உண்டான வழியாக தான் தேவன் அந்த அறிவை கொடுத்திருக்காரே ஒழிய மற்ற எதுக்கும் என்ன பண்றது இல்ல. அப்ப இந்த அறிவை வந்து உலக ஜனங்களால அறிவையும் அன்பையும் என்ன பண்ண முடியாது? எப்பவுமே இணைக்க முடியுமா? இணைக்க முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலையிலையும் இணைக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காரு? ஆக்சுவலி அறிவு கெட்டாத அந்த அன்பை என்ன பண்ணிருக்காருங்க? அறிவு கெட்டாத அந்த அன்பை என்ன பண்ணிருக்காருங்க? அறிவு ஒரு 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 பாயிண்ட்டுக்கு மேல இறங்கியே வராது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படிதான் என்ன பண்ணுவேன் நடப்பேன், இதனால தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ செஞ்சுட்டேன்னா இதனால ஒருத்தருக்கு பாதிப்பு வரும். அது எதன் அடிப்படைன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பின் அடிப்படையில. கரெக்டுங்களா? ஆக்சுவலி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன பண்ணிருக்காரு? அறிவையும் அன்பையும் என்ன பண்ணிருக்காருங்க? இணைச்சிருக்காரு.
இணைச்சதுனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்போ என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா பக்தி விருத்திய உண்டாக்கும். அறிவு என்ன பண்ணும்னா, அறிவை வச்சுக்கிட்டு மட்டுமே இங்க ஒரு வேலை இருந்திருந்தார், நான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்க புசிக்கலாம், அவ பார்க்கக்கூடிய சகோதரன் இடறிவாரே, அங்க அன்பு வெளிப்படாதே. அதனால சொல்றாரு, அறிவு என்ன பண்ணும்னா இருமாப்பை உண்டு பண்ணும், இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதனுடைய அந்த மூளைக்கும் இதயத்துக்கும் இருக்கக்கூடிய அளவு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கிறோம், 18 அங்குலம், இல்லைங்களா? அந்த அமிக்டலாவுக்கும் முன்னாடி இருக்கு இல்லைங்களா, பிஎஃப்சி, இதுக்கும் உள்ள அளவு 7 சென்டிமீட்டர். மொத்தம் கூட்டினோம்னா எவ்வளவு வரும் நமக்கு தோராயமா? 25 25 இன்ச்சா, 21 இல்லைங்களா? அப்போ மேல வந்து இன்ச்சஸ், கீழே சென்டிமீட்டர், இல்லைங்களா? இது ரெண்டும் எவ்வளவு தோராயமா அளவு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் யாராவது படிக்க முடியுமா? படி. ம் ம் direct circumference measurement ம் for brain cases. ம் Adults head ம் circumferences tend to fall within the range ம் of 5.5. அதாவது 55ல இருந்து 57 வரைக்கும். அப்படின்னா எவ்வளவு இன்ச் பிரதர்? சென்டிமீட்டர் இது எவ்வளவு இன்ச்சஸ் வருது? 2.5, 25க்குள்ள, கரெக்டுங்களா? பொதுவா. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு மனிதனுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, மூளையினுடைய அளவு, மூளையினுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இந்த மூளையினுடைய சுற்றளவு 25 வயது பிறக்கும் போது இந்த மூளை கொஞ்சம் சின்னதா இருக்கு. 25 வயது வரும்போது என்ன ஆயிருக்கு தெரியுங்களா, வளர்ச்சி, வெளிப்புற வளர்ச்சி பார்த்தீங்களா, அது முழுமையாயிரும். உள்ள ஸ்டோரேஜ் வந்து சாகுற வரைக்கும் அது வந்துகிட்டே இருக்கு அந்த திறன். இந்த இதை பிரிச்சோம்னா, அதாவது இந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா, பெருசா 25 வயசுல இருக்கக்கூடிய மூளை வெளிப்படுறது விரிச்சோம்னா எவ்வளவு வரும் தெரியுங்களா? விரிச்சு நீட்டினோம்னா எவ்வளவு வரும்னு சொல்றாங்கன்னா 21ல இருந்து 25 இன்ச்சஸ். மூளை நான் சொல்றது புரியுதுங்களா? மூளையினுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, மேல கொடுக்கும்போது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, 55ல இருந்து 57 வரைக்கும், கரெக்டுங்களா? இதை வந்து இந்த மூளையை வந்து ஒரு 25 வயதுக்கு மனிதனுடைய மூளையை வெளியில எடுத்து நீளமாக்கணும்னா எவ்வளவு வரும் சொல்றாங்கன்னா 21 இன்ச்சஸ். 21 இன்ச்சஸ்ல இருந்து கொஞ்சம் முன்ன பின்னா வரலாம். அப்போ நம்ம பார்க்கிறோம், தேவன் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல, என்னுடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்குன்னு இருக்காரு? உமது கரம். கரம்னா எதை சொல்லலாம்? கரம்னா எதை சொல்லலாம்? கரம் இதுதான் கரமா? 4 இது விரல் சிஸ்டர். கரம்னா பஸ்ல போகும்போது சொல்றாங்கல்ல கரம். கரம்னா எதுல இருந்து எது வர? இதுல இருந்து இது வர. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, எனது காலங்கள் உம்முடைய கரத்துல. தேவனுடைய கரம்னா ஒரு மனிதனுடைய கரத்துக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லும்போது நல்லா கவனிச்சோம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா 18 இன்ச்சு மூளைய அவ்வளவுதான் அடக்கிட்டார். என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில். தேவனுடைய கரம்னா அது தெரியாது, ஆனா சொல்லும் போது பேச்சு வடிவுல ஒரு மனுஷ வாழ்க்கை இவ்வளவுதாங்க, அந்த கை தான் 18 அங்குலத்துக்குள்ளதான் லிட்டரலாவும் இயங்கணும். இந்த 4 சென்டிமீட்டருக்குள்ளதான் அவனுடைய மூளையே இயங்கும், கரெக்டுங்களா? ஸோ நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம முடிச்சிட்டோம். 18 இன்ச்சஸும் 7 சென்டிமீட்டர். இதுல உலக மனிதர்களால எதை விளங்கி கொள்ள முடியும்னா இந்த 18 அங்குலத்தை விளங்கி கொள்ள முடியும். ஆனா இந்த 4 விரல் கடை இருக்கு பார்த்தீங்களா, அதை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா விளங்கி கொள்ள முடியாது. அறிவு இருக்கும், அன்பை செயல்படுத்த மாட்டாங்க. அன்பு இருக்கும், ஆனா அறிவுங்கிறது தெரியாது. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவன் ரெண்டையுமே கொடுத்திருக்காரு. இடையில செயல்படுத்துறதுக்கு எதை கொடுத்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை சரியா செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காருங்க? ஞானத்துக்கு. அப்ப நம்ம எப்பவுமே செயல்படும் போது படித்த அறிவுல இருக்கிற அன்பை இணைத்து எல்லா காரியத்திலுமே நம்ம என்ன பண்ணணும்னா செயல்படணும். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும்னா அறிந்து கொள்ள என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்க்கறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். வல்லவர்களாக இருக்கணும். அதனாலதான் சொல்லும் போது இங்க அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும், அறிவோ என்ன பண்ணுங்க இருமாப்பை உண்டு பண்ணும். அதை சரி பண்ணணும்னா நமக்கு ரெண்டுமே சமநிலைமையில ஒரு எல்லா நேரத்திலையும் அதிலேயே டிராவல் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம விரும்பக்கூடிய ஒரு வழி ஒன்றை நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும் என்கிற ஒரு விஷயத்தை கூட உங்க மத்தியில் தெரிவித்துக் கொண்டு
பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.